வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தக்காளி பிரியாணி தான் செய்ய போகிறோம். என்னடா இவ தக்காளி பிரியாணின்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? வாங்க அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சத வச்சுருக்கேன். பச்சை மிளகா வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கரம் மசாலா, காரத்தூள், லெமனு, தயிர், உப்பு, கழுவி ஊற வச்ச அரிசி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸு. இதை நம்ம இன்றைக்கி சேர்த்து நம்ம எப்படி சிக்கன் இல்லாமல் நம்ம பிரியாணி செய்கிறோன்றத பார்க்கலாம் வாங்க. எண்ணெயை ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய். நான் வந்து மல்லாட்டை எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூனு நெய். அது இல்லாமல் பட்டை, கிராம்பு, லவங்கம். அடுத்து வெங்காயம். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் நறுக்கிறது அதையும் போட்டுக்கிறேன். அது நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து ஒரு கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். அது நல்லா வதங்கிடுச்சு. புதினாவை போட்டுக்கலாம் இப்போது. அந்த புதினா இந்த டைமில் போட்டால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா. ஒரு 5 பச்சை மிளகா வந்து நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது வச்சுருக்கேன். அதையும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வந்து அந்த வெங்காயத்தை கூட அது நல்லா வதங்க வேண்டியதாக பச்சை வாசனை போகிற வரைக்கும். அடுத்து தக்காளி ஒரு 2.5 தக்காளி நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும். அடுத்து கொஞ்சம் கல் உப்பு, காரத்தூள், கரம் மசாலா தூள். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் காரத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்துக்கிறேன். இந்த மசாலா நல்லா வதங்கணும். அது வதங்கின பிறகு தயிர் 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கப்பு தயிர் வந்து நான் தேவையான அளவு தான் நான் ஊற்றிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மசாலாவோட. அது மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வச்சுருப்பேன் இல்லையா படி, அந்த படி அளவு தான் நான் அரிசி அரை படி எடுத்துருக்கேன். அதில் 2 படி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். அது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு அரிசி வந்து நம்ம அதில் போட்டு ஊற வச்ச அரிசியை. நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். பிரியாணி அரிசி எடுத்துக்கல. அது நல்லா கொதித்து தண்ணி சுண்டனதுக்கப்புறம் தான் நம்ம தம் வைக்க போகிறோம். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை இதில் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ண பிறகு தம் வைக்கலாம் வாங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கிறேன் வாசனைக்காக. தோசைக்கல்லில் கீழே அடுப்பில் வச்சுட்டு மேலே இப்போ அந்த கொதித்து வந்தது இல்லையா, அந்த சாப்பாடு அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு தவளையில் தண்ணியை பிடிச்சி அந்த வெயிட்டுக்காக நான் வச்சுட்டேன். அது எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ சாப்பாடு நல்லா வெந்து வந்துடுச்சு. சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இப்படி தான் வரும். இது கூட ஒரு முட்டை, ஆனியன் ரைட்டாக வச்சு மீன் மேக்கர் வச்சு நான் ஒரு சைட் டிஷ் மாதிரி செஞ்சுருந்தேன். அதை வந்து இதை வச்சு சாப்பிடும்போது பாருங்கள் கலர்ஃபுல்லாக சிக்கன் பிரியாணி மாதிரி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய், டாட்டா, see you.